இங்க ஒருத்தன் ஒரு மந்திர தொப்பியை போட்ட உடனே கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுறான். அந்த தொப்பியோட சக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு உடனே அதை போட்டுக்கிட்டே வேட்டையாட கிளம்புறான். அப்படி போகும்போது அங்க ஒரு ஆத்தோரத்துல ஒரு குதிரை தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே அவன் கொண்டு வந்த சுருக்கு கயித்தை எடுத்து அந்த குதிரையை நோக்கி வீசுறான். அதுவும் கழுத்துல போய் மாட்டிக்குது. ஆனா அடுத்த செகண்டே அந்த குதிரையோட முதுகுல இருந்து ரெக்கைகள் முளைக்க ஆரம்பிக்குது. இந்த அரிய வகை குதிரையை மார்க்கெட்ல வித்தா நிறைய தங்கம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு அதை ஒரு இடத்துல கட்டி வைக்கிறான். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த குதிரையை அடக்கிடுறான். அடுத்த நாள் அந்த குதிரையை வித்தா எவ்வளவு தங்கம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குதிரையில ஏறி சிட்டிக்கு போறான். அப்போ திடீர்னு அங்க இருந்த அரண்மனையை பார்த்ததும் அங்க வாழ்ற ஒரு அழகான இளவரசியோட ஞாபகம் அவனுக்கு வருது. அந்த இளவரசியை பார்க்க ஆசைப்பட்டு அந்த மந்திர தொப்பியை போட்டுக்கிட்டு யாருக்கனுக்கும் தெரியாம அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிடறான். அங்க இளவரசி நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு எங்க இருந்த ஒரு பெரிய கழுகு ஒரு கூண்டை தூக்கிட்டு பறந்து வந்து அரண்மனையோட பால்கனியில வந்து உட்காருது. அதை பார்த்து அந்த வேட்டைக்காரன் ஷாக் ஆகுறதுக்குள்ள அந்த இளவரசியோட ஆன்மா அவளோட உடம்புல இருந்து பிரிஞ்சு பப்பட் மாதிரி அப்படியே நடந்து கூண்டுக்குள்ள போகுது. உள்ள போனதும் அந்த கழுகு அந்த கூண்டை க்ளோஸ் பண்ணி அதை தூக்கிட்டு அப்படியே பறந்து போயிருது. உடனே அந்த வேட்டைக்காரனும் அவனோட பறக்கிற குதிரையில ஏறி அந்த கழுகை ஃபாலோ பண்ணியே போறான். கடைசியில அந்த கழுகு ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த இளவரசியோட ஆன்மாவை கொண்டு போய் வைக்குது. எதுக்காகன்னு பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான அரக்கன் ஒருத்தன் இருப்பான். அவன் இளவரசியோட கழுத்துல ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் போட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணி என் கூட வாழுன்னு அவளை கட்டாயப்படுத்துறான். ஆக்சுவலா அந்த அரக்கன் ஒரு சாபத்தால அந்த இளவரசியோட ஆன்மாவை டெய்லி திருடி இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து அவன் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவான். அந்த விஷயம் வேட்டைக்காரனுக்கு தெரிய வருது. ஆனா செத்தா கூட பரவாயில்லைன்னு இளவரசி அதுக்கு அடிப்பணியை மறுத்துடுறான். கடைசியில டைம் ஆனதும் இளவரசியோட ஆன்மா திரும்பவும் அரண்மனைக்கே திரும்பி போகுது. அந்த அரக்கன் மட்டும் தனியா சோகத்துல உட்கார்ந்துருக்கான். அப்போ திடீர்னு அங்க இருந்த காலடி தடங்களை அந்த அரக்கன் பார்த்து யாரோ இங்க இளவரசியை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடறான். ஆனா அந்த வேட்டைக்காரனுக்கு அவன் மாட்டிக்கிட்ட விஷயம் தெரியாம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அரக்கன் பின்னாடி வழியா வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்குது. அந்த சண்டையோட நடுவுல அந்த வேட்டைக்காரனோட மந்திர தொப்பி அங்க இருந்த சகதிக்குள்ள போய் விழுந்தது. கடைசியில வேட்டைக்காரன் அவனோட வாளை எடுத்து அந்த அரக்கனோட ஒரு கையை அப்படியே வெட்டி எடுத்துறான். உடனே அந்த வெட்டப்பட்ட அரக்கனோட கையை எடுத்துட்டு அரண்மனைக்கு போய் இளவரசி முன்னாடி அதை தூக்கி போடுறான். இளவரசி உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை அந்த அரக்கன் கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த வேட்டைக்காரனையே மேரேஜ் பண்ணிக்கவும் சம்மதிக்கான். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அரக்கனோட அம்மா ஒரு சக்தி வாய்ந்த கோலி உமன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த அரக்கன் அவனோட அம்மா கிட்ட போயிட்டு அவங்கள உடனே பழி வாங்கணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது.